ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் ஃபார்ம் டி கவுன்சிலிங் வந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபார்ம் டிக்காக உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா ஃபார்ம் டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 இயர் கோர்ஸ். அப்போ 6 இயர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு காலேஜில் போய் ஒரு 5 லேக்கோ இல்லை வந்து 6 லேக்கோ நம்ம வந்து பெர் இயருக்கு நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்போ ஒரு 2 லேக், அதாவது கவர்மெண்ட் நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிற ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 லேக் தான். சரியா? அப்போ அந்த 2 லேக் ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ், இந்த ஃபீஸை மட்டும் வாங்கக்கூடிய காலேஜஸ் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு மேபி தெரியாமல் இருக்கலாம். அப்படி தெரியல அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய பேர் நம்மள்ட்ட கால் பண்ணி கேட்குறது என்னென்னா, ஃபார்ம் டிக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து இருக்கா இல்லையா, கவர்மெண்ட் காலேஜ் இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து லிஸ்ட் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதாவது ஃபார்ம் டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து கிடையவே கிடையாது. எல்லாமே வந்து ப்ரைவேட் காலேஜஸ் தான். ப்ரைவேட் காலேஜஸ்ஸு என்னென்ன காலேஜஸ் வந்து இருக்குது. சரியா? அப்போ கவர்மெண்ட் கோட்டாவும் இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்குது. அப்போ கவர்மெண்ட் கோட்டாவில் நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 லேக் தான் ஃபீஸ் வந்து வாங்கணும். சரியா? ஆனால் 2 லேக் ஃபீஸ் வந்து வாங்குறது கிடையாது. அப்போ 2 லேக் மட்டும் வாங்கக்கூடிய காலேஜஸ் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டோட்டலாக என்னென்ன காலேஜஸ் வந்து ஃபார்ம் டிக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, சரியா, அதுக்கப்புறம் எந்த காலேஜில் லோ ஃபீஸில் மேபி என்னாச்சு பார்த்தா ஃபீஸ் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சரியா? அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது சிஎல் பேட் மேத்தா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, இது வந்து சென்னையில் துறப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜ். சரியா? அதுக்கப்புறம் சென்னையில் ஜெயா காலேஜ் ஆஃப் பேராமெடிக்கல் சயின்ஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி அப்படின்ட்டு இருக்குது. இது திருவள்ளூரில் இருக்கக்கூடிய காலேஜ். அதுக்கப்புறம் கேகே காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, சரியா, சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ். இந்த 3 காலேஜஸ் மட்டும்தான் சென்னை ஏரியாவில் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஃபார்ம் டி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 காலேஜஸில் இருக்குது. இது இல்லாமல் நமக்கு டீம்டு யூனிவர்சிட்டிஸில் இருக்குது. எஸ்ஆர்எம்மில் இருக்குது. சரியா? அதே மாதிரி செட்டிநாடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரொம்ப பெரிய பெரிய காலேஜஸ் வெங்கடேஸ்வராவில் இருக்குது. சரியா? இந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜஸ் டீம்டு யூனிவர்சிட்டியில் நமக்கு வந்து இருக்குது. அந்த ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து அதாவது சேரன்ஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, அதுக்கப்புறம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் கேஎம்சிஹெச்சில் இருக்குது. அதுக்கப்புறம் கற்பகமில் இருக்குது, பிஎஸ்ஜியில் இருக்குது, பிபிஜியில் இருக்குது. சரியா? கோயம்புத்தூரில். அதுக்கப்புறம் ஆர்விஎஸில் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ரீ அபிராமி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் பண்ணை காலேஜ் ஆஃப் ஃபார்மசி திண்டுக்கல்லில் இருக்குது. அதுக்கப்புறம் பத்மாவதி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி தருமபுரியில் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் அதாவது விஜய் வித்யாலயா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி தருமபுரியில் இருக்குது. ஜேகேகேஎம், சரியா, ஈரோடு. நந்தா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ஈரோடில் இருக்குது. எஸ்எஸ்எம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ஈரோடில் இருக்குது. அதுக்கப்புறம் தி ஈரோடு காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ஈரோடில் இருக்குது. அதுக்கப்புறம் பிஎஸ்வி காலேஜ் ஆஃப் அதாவது ஃபார்மசி, இது வந்து கிருஷ்ணகிரியில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நாகப்பட்டினமில் ஜிஎஸ் பிள்ளை காலேஜ், சரியா, இங்கேயும் இருக்குது. அதுக்கப்புறம் அன்னை ஜேகேகே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் இருக்கக்கூடிய காலேஜ். எக்ஸல் காலேஜ் நாமக்கல் இருக்குது. அதுக்கப்புறம் ஜேகேகேஎன், சரியா, இதுவும் நாமக்கல் இருக்கக்கூடிய காலேஜ். அதுக்கப்புறம் பிஜிபி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, இது நாமக்கல் இருக்கக்கூடிய காலேஜ். அதுக்கப்புறம் பாவை காலேஜ் ஆஃப் ஃபார்மசி நாமக்கல் இருக்கக்கூடிய காலேஜ். சாமி விவேகானந்தா நாமக்கல் காலேஜ். செங்குந்தர் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி நாமக்கல் இருக்கக்கூடியது. தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி பெரம்பலூரில் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் விவேகானந்தா ஃபார்மசி காலேஜ் ஆஃப் விமன், சரியா, சேலமில் இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்ஏ ராஜா ஃபார்மசி காலேஜ் திருநெல்வேலி, சரியா, திருநெல்வேலியில் இருக்குது. அதுக்கப்புறம் தந்தை ரோவர் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி திருச்சியில் இருக்கக்கூடிய காலேஜ். அதுக்கப்புறம் சூர்யா ஸ்கூல் ஆஃப் ஃபார்மசி, சரியா, விழுப்புரத்தில் விக்கிரவாண்டி விழுப்புரத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் அருள்மிகு கலசலிங்கம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி விருதுநகரில் இருக்குது. சரியா? மொத்தம் 33 காலேஜஸில் ஃபார்மசி வந்து இருக்குது. இந்த 33 காலேஜஸில் எந்தெந்த காலேஜில் லோ ஃபீஸில் நமக்கு வந்து வாங்குறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் உடனே நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.